ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் வேல்யூ பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு பிடேக் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த பிடேக் குள்ள ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணிருக்கேன். இந்த பிடேக் என்ன பண்ணிருக்கேன்னா இன்டர்னல் சிஸ்ல கால் பண்ணிட்டு இந்த இன்டர்னல் சிஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னா ஹைட் ஒரு 30 பிக்சலும் வித் ஒரு 300 பிக்சலும் செட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ ப்ராப்பர்ட்டியை எம்டியா விட்டுட்டு வாங்க ரன் பண்ணி காட்டிடுறேன். பாத்தீங்களா, அந்த கண்டென்ட் ஆட் ஆயிருக்கு, வித் மட்டும் ஆட் ஆயிருக்கு, பிளஸ் ஹைட் நம்ம 30 பிக்சல் ஆட் பண்ணது இந்த இடத்துல ஆட் ஆகல. இதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா ஓவர்ஃப்ளோன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து ஸ்க்ரோல்ன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன். இந்த இடத்துல ஸ்க்ரோல் வேல்யூ கொடுத்துட்டு வாங்க ரன் பண்ணுவோம். பாத்தீங்களா, இந்த இடத்துல ஸ்க்ரோல்ன்ற ஒரு வேல்யூ கொடுத்ததுனால இந்த டெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ற மாதிரி ஆப்ஷன் இந்த இடத்துல எனேபிள் ஆயிருக்கு. இதுல நம்ம இன்னொரு வேல்யூ இருக்கு, அதை பத்தி நம்ம பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நான் ஸ்க்ரோலுக்கு பதிலா ஆட்டோன்ற வேல்யூ நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்றேன். இந்த இடத்துல ஆட்டோ வேல்யூ டிக்ளேர் பண்ணிட்டு வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா. பாத்தீங்களா, அந்த ஸ்க்ரோலுக்கும் அந்த ஆட்டோக்கும் அந்த அளவுக்கு டிஃபரெண்ட் இல்லை, ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டி கொண்டது தான். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.